விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு, அது மட்டுமில்லாமல் இன்னும் 40 ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள், பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வடகிழக்கில் வாழ்கிற மக்கள், நீங்கள் யாருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி, நீங்க 2 விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று சிங்கள பௌத்தமயமாக்கல், சிங்களைசேஷன் அண்ட் புத்திசைசேஷன். அடுத்தது புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கை. இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றைய சம்பவத்திலே 5 பேர், ஒரு மதகுருமார் உள்ளடங்களாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில்